ஆமென். ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அதுக்கு சாட்சி சொல்ல வேண்டுமானால், கடந்த வாரம் நமக்கு காப்புடைய ஆராதனை இருந்தது. ஆயினும் அதற்கு முந்தின நாளே பஸ்கா பண்டிகையாக இருந்தாலும் இந்த வெள்ளிக்கிழமையில் யாரும் தனக்கு பந்தி கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் காணப்பட்டார்கள். அப்படியா நேரம் பிந்தினாலும் கண்டிப்பாக வர வேண்டும் சொல்லி வெள்ளிக்கிழமை 4 மணிக்கு தான் நாம் வந்தோம். சர்வ அடக்கத்துக்கு 4 மணிக்கு வந்தோம். அவர்களுக்கு பந்தி விசாரித்தோம். விசாரித்து பேசும்போது இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. ஒரு சின்ன, அதாவது மிடில் ஏஜ் மாதிரி, இந்த ஏஜ் மாதிரியே இல்லாமல் அதில் ஒரு காரியத்தை சொல்ல விரும்பினா, அவங்க ஹேர் கட்டிங் பார்த்தா அதை பற்றி பார்த்த உடனே ஏன்னா என்கிட்ட ரொம்ப தமாஷாலாம் பேசுகிறாங்க. அதனால் அதை பார்த்து பேசும்போது இந்த கட்டிங் தெரியுதா ஃபஸ்ட் ஹேர் அப்படின்ட்டு, இதுதான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் அவங்க பேர் லத்திகா சொன்னாங்க. அந்த அம்மா ஹேர் கட்டிங் ஸ்டைலாக அது நான் தான் அவங்க அப்படின்னாங்க. இன்னொன்று சொன்னாங்க, உனக்கெல்லாம் சுதாக தான் கட் பண்ணி விடுவான், அப்புறம் இப்போ இல்லை அந்த மாதிரி அப்படின்னாங்க. எந்த ஒரு அன்பு பாசமெல்லாம் செய்து உண்மையாலுமே சொல்லும்போது கொஞ்சம் கூட எங்களுக்கு எண்ணத்தில் என்ன இல்லை, இந்த மரணத்துக்கு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு காரியமே இல்லை. நம்மை காட்டிலும் அதிகமாக ஒரு தமாஷா தான். அந்த 2 கம்பு இருக்கும், அந்த கம்புக்கு அவங்க தமாஷா சொல்லுவாங்க. அன்றைக்கி கூட அதுதான் போலீஸ் கம்பு லட்டி செய்யுதுன்னு அதை எடுத்துக்கிட்டு யாராவது தமாஷ் பண்ணால் பாஸ்டர் தான் முதல்ல அப்படின்னு தமாஷ் பண்ணுவாங்க. அப்படி அன்றைக்கி தமாஷா பேசி எல்லாம் செய்தாங்க. ஆனாலும் நினைந்து பார்க்கும்போது அவங்களுடைய பிரயாசத்தில் சகோதரர் பிலிப்பு பிரதரும் கடைசியாக இந்த பந்தி அடியான் வந்து கொடுத்து தான் அடுத்த வாரத்தில் அவர் கர்த்தருக்கு நித்திரடைந்தாங்க. அவருடைய வீட்டு சின்ன துணைவியாரும் அருமையான சகோதரர்களுக்கு அடியாளம் வந்து போன வெள்ளிக்கிழமை கொடுத்தோம். இந்த வெள்ளிக்கிழமை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று பிரவேசிக்கிறார்கள். அதை பார்க்கும்போது என் உள்ளத்தில் உண்மையான ஒரு சந்தோஷம். இப்படி முதிர்ந்த வயதினரை நாம் கனம் பண்ணி அவர்களையும் கர்த்தருக்குள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்து முடிவு செய்தது அடியானுக்கு தேவன் கொடுத்த ஒரு பாக்கியம். ஏன்னா அந்த அம்மா பார்வையில் நானும் அவங்களும் 86 வருஷத்தில் சகல விஷயம் அசையாக இருக்குது. கோபிலிஸ் மாஸ்டர் சான்ஸ் ஆகும் பிற்பாடு நான் ஊழியராக மாறின பிற்பாடு எனக்கு அவங்க வெளியூராக மாறினாங்க. ஆனால் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க, இல்லை நான் என்னதான் இருந்தாலும் எனக்கு மூத்த மகன் மறித்து போனால் அவங்களே உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் தான் எனக்கு மகன்ட்டாங்க. சுதாகர்லாம் தம்பி தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அன்னைக்குள்ள பாசம் ஜீவன் போகும் வரையிலும் அந்த பாசத்தில் தான். ஆகியும் அநேக படுக்க படுக்க புண்ணமாக பார்ப்பேன். பலரும் பார்த்தாலும் ஒரு சிலர் பரிதவிப்பார்கள், ஒரு சிலர் எண்ணத்தில் நம்ம உழவுபாடாக கேட்டு போவாங்க. அநேக இடத்துல நான் அறிந்திருக்கிறேன். ஆனால் இந்த தாய் அன்பு சவிக்கிறாப்பள்ளி தனக்கும் பாடு இல்லாதபடி மற்றவர்களுக்கும் பாடு கொடுக்காதபடி ஒரு நல்ல தாயாக ஒரு நல்ல பாக்கிய இளைப்பாறுதலை பெற்று இந்த நாளை காணும்போது மெய்யாகவே இவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கையோட்டாமல் சொல்லுவோமாக. அந்தபடி நம்ம எல்லா கரங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தரை சோத்திருக்கோம். நம்முடைய ஓட்டம் ஓடுகிறோம், ஆனால் முடிப்பது தெரியாது. அப்படி முடித்தாலும் நம்முடைய விசுவாசம் எப்படி என்று தெரியாது. ஆனால் இந்த அன்பு தாயினுடைய காரியத்தில் நாம் எல்லாரும் அறிந்தபடி அவர்கள் ஓட்டம் கர்த்தருக்குள் ஓடினாங்க. நல்லா பாவப்படுவாங்க, நல்லா சத்தப்படுவாங்க, அடுத்த நிமிடமே மாறிடுவாங்க. அதான் அவங்க சுபாவம். அடுத்த நிமிஷமே அன்பை பாராட்டுவாங்க, எல்லா காரியங்களும் பகிர்ந்து கொள்வாங்க. உண்மையாகவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல சகோதரி, நல்ல தாய், நல்ல விசுவாசி இத்தனை ஆண்டுகளுக்குனால இன்னும் அவர்கள் பலவீனப்படாதபடி, பலருக்கு பார்வையில் கஷ்டத்தை கொடுக்காதபடி, காணாதபடி கர்த்தர் பெற்றுக்கொண்டார். ஆண்டவர் நாம் நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
நீர் இவர்களை நேசித்ததினால் உம்முடைய பார்வையில் நீதியை கண்டு நீர் எடுத்துக்கொண்டீரப்பா. நாங்கள் தடை செய்ய இயலாது. அந்தபடியே கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு என்று கர்த்தர் தாமே இந்த அன்பு சகோதரியை, அன்பு தாயாரை, பிதா குமாரன் பசுத்த ஆவியான தாமே எடுத்துக்கொள்வதாக தொடர்ந்து நடக்கக்கூடிய காரியங்கள், மாலை பொழுதில் நடக்கக்கூடிய அனைத்து ஆராதனை காரியங்கள் சகலத்தையும் என் தேவன் தாமே நடத்தும். அஞ்ஞான மகள் நிமி சௌரிக்காக சுபிக்கிறோம். அவருடைய மகள் மருமகள் பேரனுக்காக சோத்திரம். அருமையான தம்பி, அருமையான மகள் சுதாவுக்காக ஜெபிக்கிறோம். நாயகிக்காக கிளின்டன் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறோம். தம் பிள்ளைகளை முற்றிலுமாக கர்த்தருடைய ஆறுதல், கர்த்தருடைய கிருபையின் அதை தேற்றுவதாக. சொந்தங்கள் பந்தங்கள் வரும்போது உடைய ஆறுதலை அவர்கள் காணவும், இவர்கள் வாழ்ந்த ஓட்டத்தை ஒரு மாதிரியாக வைத்து பலரும் தங்கள் நாவினாலே கர்த்தரை போற்றவும் நீர் கிருபை செய்தவர்கள். இயேசுவின் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடன் ஐக்கியமும் இன்று சதா காலமும் நம்முடைய விசேஷமாக அன்பு தாயார், அன்பு சகோதரி இந்திரா கோயிலில் விட்டு செல்கிற அனைத்து குடும்பத்தாரோடும் தம் இருப்பதாவே. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.